Hi friends, welcome to JSA Jesse's English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல active voice, passive voice, example sentence தான் பார்க்க போறோம் friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Venkatesh will win the first prize. So நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸே போட்டுட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல verb பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோலயும் verb டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். verbன்றது இதுதான். சோ டோட்டலா லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா will be யூஸ் பண்ணி போட்டோம், had been யூஸ் பண்ணி போட்டோம். சோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா have யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டிஃபரெண்டா கொஞ்சம் verbs சேஞ்ச் ஆயிருக்கும். சோ ஒவ்வொரு verbsக்கும் நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் தனியா போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Venkatesh will win the first prize. Venkatesh will win the first prize. வெங்கடேஷ் ஃபர்ஸ்ட் பிரைஸை வென்றான். ஓகேங்களா? வெங்கடேஷ் ஃபர்ஸ்ட் பிரைஸை வென்றான். இப்போ அதே பாசிவ் வாய்ஸ்ல சொன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெங்கடேஷால் வின் பண்ணப்பட்டது, வெற்றி பெறப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெங்கடேஷால் வின் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அது அப்படியே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இதை வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், இதை வந்து வேர்ப்னு சொல்லுவோம், இதை வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு செயலை குறிக்கிறது நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். அப்போ வின் பண்றதுன்றது ஒரு செயல். அப்போ வந்து வில் வின்ன்றது வேர்ப். ஓகேங்களா? இப்போ வேர்பை பார்த்து யார் வின் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்கடேஷ். வெங்கடேஷ்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? எதை வின் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்றது இது ஒண்ணுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட எந்த ஒரு இந்த 3 பார்ட்ஸ், அதாவது சப்ஜெக்ட்னு ஒரு பார்ட், வேர்ப்னு ஒரு பார்ட், ஆப்ஜெக்ட்னு ஒரு பார்ட், இந்த 3 பார்ட்டையுமே நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி அதையே வந்துட்டு பாசிவ் வாய்ஸ்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த வீடியோட இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்றது. ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம அப்படியே கொண்டு வரணும். தி ஃபர்ஸ்ட் பிரைஸ். இப்போ வில் வின்ன்றது அப்படியே கொண்டு வரணுமா? இல்ல, இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. வில் வின்னா வில் பி ஒன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அதாவது வின்ன்றது verb 1. ஓகேங்களா? இத வந்து ஒன்ன்றது verb 3. அதாவது இது வந்து பிரசன்ட் verb. பிரசன்ட் verb வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். ஓகேங்களா? பாசிவ் வாய்ஸ்ல மட்டும் எல்லா மெயின் verb-உமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த வில் பி வருது, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்டு கார்டுல உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்டு கார்டுல அதாவது 4 வீடியோ ஷோ ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுல ஒரு 4-5 வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இது வரைக்கும். சோ எல்லாமே ஷோ ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் போட்டிருக்கேன். சோ ரூல்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வில் வந்துச்சுன்னா வில் பின் வரணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்ன வரணும் அப்படின்றதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துருக்கேன். அதை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க ஈஸியா அடிச்சு தூக்கிடலாம். ஓகேங்களா? தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வில் பி ஒன் by வெங்கடேஷ். ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணா எப்பயுமே பைன்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பை வெங்கடேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we shall act on your advice. we shall act on your advice. நாங்க உங்க அட்வைஸ்க்கு ஆக்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ ஆக்ட் ஷால் ஆக்ட்ன்றது verb. ஓகேங்களா? verb பார்த்து யார் ஆக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா we. அப்ப weன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? யாரோட அட்வைஸ்க்கு on your advice. ஓகேங்களா? your adviceக்கு இப்போ யுவர் அட்வைஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆன்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? யுவர் அட்வைஸ். அப்ப யுவர் அட்வைஸ்ன்ற ஆப்ஜெக்ட் நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஷால்ன்றதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா வில் பி ஆக்டட். ஓகேங்களா? இல்ல ஷால் பி ஆக்டட்னு போடலாம், இல்ல வில் பி ஆக்டட். ஓகேங்களா? வி வந்துச்சுன்னா மட்டும் தான் ஷால் போடணும். ஐ இல்லைன்னா வி வந்துச்சுன்னா மட்டும் தான் ஷால் போடணும். இந்த இடத்துல ஐ இல்ல யுவர் இருக்கிறதுனால நம்ம வில் பி ஆக்டட்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்ட் நம்ம என்னவா சேஞ்ச் பண்றோம்னா ஆக்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்றோம். சப்ஜெக்ட் எப்படி கொண்டு வந்துடலாம்? அப்படியே கொண்டு வந்துடலாமா? இல்ல, பை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆன் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆன் பேக் சைட்ல கொண்டு வந்துட்டு பை ஆஸ். ஓகேங்களா? உங்களுடைய அட்வைஸ் எங்களுக்கு ஆக்ட் பண்ணப்பட்டது, எங்களுக்கு ஆக்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் I shall have learned the lesson. I shall have learned the lesson. So I வந்துச்சுன்னா நம்ம shall யூஸ் பண்ணலாம், will யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி we வந்துச்சுன்னா shall யூஸ் பண்ணலாம், will யூஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா future டென்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும், இல்லைன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டும் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட டென்ஸ் எல்லாம், அதாவது ஃபியூச்சர் கண்டென்ட் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்குலாம் நம்ம இது மாதிரி ஷால் ஐக்கும் வீக்கும் மட்டும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது டென்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஃபுல்லா டென்சஸ் தான் நான் போட்டிருக்கேன். என்னுடைய சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டென்சஸ்னு ஒவ்வொரு டென்ஸ்க்குமே நான் 12 டென்ஸ்க்குமே தனித்தனி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க.
I shall have learnt the lesson. I shall have learnt the lesson. பாத்தீங்கன்னா the lesson will have been learnt by me. அதாவது நான் வந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஓகேங்களா, பாடம் என்னால் கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுதான் இப்ப செயல்பாட்டு வினை. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம verb தான் கண்டுபிடிக்கும். verbன்றது ஒரு செயலை குறிக்கிறது தான் verb. அப்ப learnt அப்படின்னா கற்றுக்கொள்றது தான் verb. ஓகேங்களா, shall have அப்படின்றது helping verb. ஓகேங்களா, அதனால இது சேர்த்து நம்ம verb ஆவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, verb பார்த்து யார் கற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். அப்பனா நான் ஐன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ verb பார்த்து எதை கத்துக்கிட்டாங்கன்னா லெசனை கத்துக்கிட்டாங்க. அப்ப லெசன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, தி லெசன்றது அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். இப்போ shall have learnt அப்படின்னு சேஞ்ச் பண்ணனா will have been learnt. shall have learnt will have been learnt னு சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இந்த ஐ அப்படியே கொண்டு வந்துடலாமா, சப்ஜெக்ட் மட்டும் பேக் சைடுல கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரணும், பை யூஸ் பண்ணி ஐ என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா மீனு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், she will have taken the test. she will have taken the test. இப்போ வந்துட்டு taken அப்படின்றது verb. ஓகேங்களா, takenன்றது verb. verb பார்த்து யார் டேக்கன் பண்றது டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா she, அவள்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ எதை டேக்கன் பண்றானா தி டெஸ்ட். ஓகேங்களா, டெஸ்ட்ன்றது ஆப்ஜெக்ட், will haveன்றதும் verb தான். ஓகேங்களா, சோ இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாம ஃப்ரண்ட்ல வந்துடும். அதனால தி டெஸ்ட் ரூல் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த verb என்னவா சேஞ்ச் பண்ணணும், will have taken will have been taken, will have been taken சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ she கூட என்ன சப்ஜெக்ட மாத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் ஃபர்ஸ்ட் போடணும்னு பாத்தீங்கன்னா பை யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணணும். இப்ப she என்னவா அப்படியே போட்டுலாமா, போடக்கூடாது, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எடுத்துருவோம். என்னவானா sheன்றது herன்னு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், கண்ணன் டேக்ஸ் எ புக். கண்ணன் புக்கை எடுத்துக்கொண்டான். ஓகேங்களா, எடுத்துக்கிட்டான். புக் கண்ணனால் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுதான் பாசிவ் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, பாசிவ் வாய்ஸ்னா செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா, சோ கண்ணன் டேக்ஸ் எ புக் அப்படின்னா டேக்ஸ் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கிறது verb. verb பார்த்து யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணன்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, எதை எடுத்துக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா எ புக்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, சோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். எ புக் அப்படின்றத நம்ம கொண்டு வந்துடும். எப்பயுமே ஆப்ஜெக்ட் மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்துடும். ஓகேங்களா, இப்போ டேக்ஸ் அப்படின்றத என்னவா சேஞ்ச் பண்ணணும் இந்த verb அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் டேக்கன். ஓகேங்களா, இஸ் டேக்கன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா, கண்ணன் அப்படின்றத பை கண்ணன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். என்ன சேஞ்ச் பண்ணோம், பை கண்ணன். ஓகேங்களா, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணும். கண்ணன் வந்து பேர் தானே, அதை மாத்த முடியாது. இப்ப she, he, I இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, அதெல்லாம் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரதி பெயர் சொல், அவள் அவன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் யாருன்னு பேர் தெரியாதுல்ல, இது வந்து கண்ணன் தான். சோ கண்ணனால் புக்கு படிக்கப்பட்டது. ஓகேங்களா, இப்ப நம்ம இதை சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அவளால் புத்தகம் படிக்கப்பட்டது, அவள் புத்தகத்தை ஃபார் எக்ஸாம்பிள் அவளால் டெஸ்ட் எடுக்கப்பட்டது, டெஸ்ட் அவளால் அவள் டெஸ்ட் எடுத்தால் அவளால் டெக்ஸ்ட் எடுக்கப்பட்டது, அதனால அவளால்னு வரணும்ல, அந்த அவளாலுக்காக தான் பை ஹர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ கண்ணன்றது ஆஸ் யூஷுவல் நேம்லாம் அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் அப்படியே சப்ஜெக்ட் வந்துடணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல வந்து JSJ Jessie எஜுகேஷன், அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.